ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி தனத்தை எப்படியாவது அவன் மனசை மாற்றி நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தனத்தோட ரூமுக்கு வராங்க. அப்போ கதிர் பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு அவங்க எதுவுமே தனத்திட்ட கேட்கவே இல்லை. அப்போ தனம் சொல்கிறாங்க, தயவு செய்து இந்த ரூமை விட்டு போயிருங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக என்கிட்ட பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லவும் உடனே தனமும் வேறு வழி இல்லாமல் வார அப்படின்ட்டுருந்தாங்க. அவங்க வெளியே வரும்போது மாயா பார்த்துருந்தாங்க. உடனே ஏன்டா நீங்கள் போகிற அப்படிங்கும்போது நான் எனக்கு என் பொண்டாட்டியை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு பேசு அப்படிங்கும்போது வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரத்தில் தனம் என்னை தேடி வர போகிறா, நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இப்படி சொல்லவும் இதை கேட்டுட்டு மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவங்க சரியாக சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கவும் உடனே ஜானகி அவங்க கையால் சாப்பாடை வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் ரகுராம் சாப்பிடவே மாட்டேன், சொல்ல போனாக்கி உன் கையால் பச்சை தண்ணியை கூட குடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ஜானகி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாயா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தனத்தை தான் காட்டுறாங்க. தனம் கார்த்தியை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ கார்த்தி சாரை பார்க்க போகலன்னா அவர் ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு யாருக்கு தெரியாமல் இப்போ நம்ம போய் ஆகணும் அப்படின்னு தனம் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி எங்கள் வீட்டுக்கு வரவும் புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்க்குறாங்க. என்னடா உன் கையில் என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறதுக்கு தனத்தை நம்ப வைக்கிறதுக்காக தான் ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து என் கையை இந்த மாதிரிக்கு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீ இப்படிலாம் செய்யணுமா அப்படின்னு புவனேஸ்வரி திட்டவும் உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இல்லைத்த உங்களுக்காக என்னுடைய உயிரை கூட நான் கொடுக்க நான் துணிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே புவனேஸ்வரி கார்த்தியை பார்க்குறாங்க. அண்ணா நீ உன் பையனை நல்லபடியாகவே வளர்த்து வச்சிருக்கிற, சொல்ல போனக்கு எனக்காக அவன் வாழ்க்கையை அவன் தியாகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லவும் பசுபதியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆமாம் புவனேஸ்வரி, உனக்காக நானும் சரி என் பையனும் சரி என்னனாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லவும் சரி சரி வா, நான் உனக்கு கையில் மருந்து போட்டு விடுது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் தனத்தை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக என்னை தேடி வருவா, அங்கே நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடந்துக்கிடலாம் அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கதிர் தூங்காம ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. தனத்தோட ரூமுக்கே கார்த்தி வந்துட்டு போறானா, அப்போ அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல. கண்டிப்பா தனம் இப்போ எப்படியும் அவனை தேடி அவ போக தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தனத்தையே நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப தனம் எந்திரிச்சு பார்க்கும்போது கதிர் தூங்குன மாதிரிக்கு நடிக்கிறாங்க. அப்ப தனம் பாக்குறாங்க, கதிர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், இப்போ நம்ம யாருக்கு தெரியாமல் கார்த்தி சார் சொன்ன இடத்துக்கு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் மெதுவாக அவங்க எழும்பி வராங்க. கதிர் தூங்கலை, ஆனாலும் தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்கவும் தனம் கதவை திறந்துக்கிட்டு அவங்க வெளியே வராங்க. அப்போ மாயாவும் எதிர்பார்ப்போடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கார்த்தி தனத்தை பார்த்துட்டு போயிருக்கிறான், அதனால கண்டிப்பாக தனம் கார்த்தியை பார்க்கறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தூங்காமல் தனம் எப்போ போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரிக்கே மாயா கதவை திறந்துட்டு அவங்க வெளியே வரவும் கதிரும் ரூமை விட்டு வராங்க. கரெக்டாக மாயாவும் வராங்க. உடனே மாயா கதிரை பார்க்குறாங்க. என்ன கதிர் அப்படின்னு சொல்லும்போது தனம் கார்த்தியை தேடி போயிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, அதாவது கார்த்தி நம்ம வீட்டுக்கு போனதை நீ பார்த்துட்டியா அப்படிங்கும்போது ஆமாம் தனத்தோட ரூமில் தான் அவன் இருந்தான், நான் பார்த்துட்டேன், ஆனால் நான் பார்த்ததை அவங்க ரெண்டு பேரும் கவனிக்கல அப்படிங்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க, என்ன கதிர் தனம் ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, நம்மளும் எவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, ஆனாலும் அவள் திரும்ப திரும்ப கார்த்தி பார்க்க போயிட்டே இருக்கிறா, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல. இது மட்டும் பெரியப்பாவுக்கோ பெரியமாவுக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ இல்ல ஊர்க்காரங்களுக்கோ யாருக்கு தெரிஞ்சாலும் என்ன ஆகும், நம்ம குடும்பத்தோட கௌரவம் தானே போவோம், அது ஏன் அவளுக்கு தனத்துக்கு தெரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது அப்ப கதிர் தனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசுறாங்க. இல்ல மாயா, தனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டா, ஆனா அந்த கார்த்தி தான் ஏதோ சொல்லி தனா மிரட்டி இருக்கணும், அதுக்கு பயந்து தான் இவளும் போறா அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல கதிர், நீ இந்த அளவுக்கு தனாவை புரிஞ்சு வச்சிருக்கிறிய, எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்குது, உன் மனசுல எந்த அளவுக்கு தனா நீ விரும்புறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அந்த தனம் எப்போ தான் புரிஞ்சுக்க போறாளோ தெரியல, ஒரு தப்பான பேச்சை கேட்டால் இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்காள, அவள் எப்போ தான் கேட்க போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. சரி வா, தனா நம்ம எப்படியாவது இந்த கார்த்திகிட்ட காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் உடனே யாருக்கும் தெரியாமல் மாயாவும் கதிரும் அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி அவங்க தனாவுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் தனாவும் யாருக்கும் தெரியாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யாருக்கும் தெரியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து பார்த்தோம்னா மாயாவும் கதிரும் அவங்களும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கார்த்தி சொன்ன அந்த இடத்துக்கு தனா வந்துருந்தாங்க. தனா வந்ததுமே கார்த்திட்ட சொல்கிறாங்க, கார்த்தி சார் இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சொல்ல பண்ணாக்கி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிடுங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, இதுக்கு
இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்னை வந்து மனசில் வச்சிட்டு இருக்காதீங்க, என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, என்னுடைய வாழ்க்கை இன்னும் வந்து கதிர் கூட தான், அதனால என்னை நீங்கள் மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து தனா கிட்ட வந்து ரொம்பவே நல்லவங்க போல் அவங்க வேஷத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கதிரும் மாயாவும் தனா எங்கே போனானே தெரியலையே, எந்த இடத்துக்கு போனால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக தான் இந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட இருந்து தனாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேருமே வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் தனாவோட கையை வந்து கார்த்தி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே கதிர் ஆவேசம் அடைவாங்க. அடுத்துதான் இது என்ன வரைக்கும் இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.